மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து டிமார்ட் போக போகிறோம். ஸோ அதுக்காக லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எப்படினாலும் இந்த லிஸ்ட் எழுதுறது வேஸ்ட்டு தான். அங்கே போனால் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். பட் ஸ்டில் இம்பார்ட்டண்ட்டான எதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் லிஸ்ட் எழுதிட்டுருக்கேன். ஸோ லிஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த டைம் ஆச்சு மறக்காமல் பேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றக்கும். யூஸ்வலாக எடுத்து வைப்பேன், ஆனால் வீட்டிலே வச்சுட்டு போயிட்டு அங்கே போய் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து கையிலே வச்சுருக்கேன். ஸோ லிஸ்ட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கிளம்புவோம். வண்டியில் தான் போகணும். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். போயிட்டு நைட் ட்ரெஸ் வேறு எடுக்கணும். டிமார்ட்லேயே பார்க்கலாமான்னு இருக்கேன். செட் ஆச்சுன்னா எடுத்துப்பேன், இல்லைனா வர வழியில் வேறு எங்கேயாச்சும் ட்ரெண்ட்ஸில் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக மெயினான பொருள் எதுவுமே இல்லை. போயிட்டே ஒரு 2 மந்த்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு அது எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டோம்னா நம்ம அங்கே போகிறப்போ எப்படினாலும் இந்த லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணான்னு கேட்டாலும் அதுவும் தெரியல. எப்போவுமே மறந்துடுறேன். பட் ஆனால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டெல்லாம் எழுதி முடிச்சிடலாம். தூப்பருப்பு, பாப்பருப்பு, காப்பருப்பு, ஊப்பருப்பு, இப்படி தான் நான் போவேன். நம்ம அப்படியே வந்து நம்ம இந்த லிஸ்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். லிஸ்ட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே, நல்லா தான் இருக்கேன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லிஸ்ட்டெல்லாம் எழுதியாச்சு. இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒன்று கூட எனக்கு தெரியாது. அது வேறு விஷயம். தெரியுமா? தெரியாது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம டிமார்ட்டுக்கு கிளம்ப போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, நான் ரெடி பண்ணிட்டேன். 12 o'clock ஆகுது. போயிட்டு வந்துட்டு தான் லஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன லஞ்சு சொல்லு, நீ சொல்லு. ஏய், லஞ்சு சொல்றா. லஞ்சா? ஒயிட் ரைஸ், எக், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் கீரை பொரியல், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நம்ம அதை அப்படியே பார்த்துக்கலாமா? ஸோ உருளைக்கிழங்கு பொரியல், இங்கே எக் இருக்குது, லைட்டாக பருப்பு கடைஞ்சது இருக்குது, அப்புறம் இங்கே கீரை பொரியல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். வந்து சூடாக சாதம் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது நாம் டிமார்ட்டுக்கு போகலாமாங்க. ஓகே, இந்த டைம் மறக்காமல் பை 3 எடுத்துக்கிட்டாச்சு. கோகுல் ஹெல்மெட்டு, அவங்க வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு கிளம்பலாம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணணும். அப்படியே என் தலையில் கவுத்தேன். நம்ம வந்து போத்தீஸ் வந்திருக்கோம் கைஸ். நைட் ட்ரெஸ் ரொம்ப எனக்கு தான் கைஸ். போத்தீஸ் வந்து ஒழுங்காக எதுவும் வாங்கலை. ஒரே ஒரு ஷால் மட்டும் வாங்கிட்டோம். பார்க்கிங் டோக்கன் வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே ஃபைன், போகலாம். மூஞ்சுக்கு ஒரு டவல் வாங்கி கட்டியாச்சு. ஏன்னா பயங்கர வெயில். அதுக்காகவே இப்போ போத்தீஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. நைட் ட்ரெஸ் மட்டும் வாங்கவே இல்லை. ஸோ நைட் ட்ரெஸ் நம்ம அங்கே போய் ட்ரெண்ட்ஸில் எங்கன்னா பார்க்கலாம், இல்லைனா டிமார்ட்லேயே பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே குரோம்பேட் தாண்டி போயிட்டு இருக்கோம். வெற்றிகரமாக டிமார்ட்டுக்கு வந்து விட்டோம். இவர் வந்து பசி வந்துடுச்சு, அதனால சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்காகவே 30 மினிட்ஸில் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு சூடாக சாதம் வச்சு சாப்பிட்லாம். ஓகே தானே? நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டே எங்கெல்லாம் எந்த ஸ்நாக்ஸும் வேண்டாம். சிப்ஸு அந்த மாதிரி தான் வேணும். உனக்கு பாஸ்தாவே பிடிக்காது. பாஸ்தா பேக்கெட்டாக வாங்கிக்கலாம். இது வேண்டாம். இங்கே ஜூஸில் எதுவுமே வேண்டாம். அதனால தான் நான் இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். கீ எடு, நீ ஜிஆர்பி தான் வேணும். வரேன். ஆயிலு ஒரு வழி
வழியாக ஷாப்பிங் முடிச்சிட்டோம். செம்ம கடுப்பு பில்லு போடுற இடத்துல ஒருத்தவங்க கிட்ட காசே இல்லாமல் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு ஐயோ நம்ம கிளம்பலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பொருளாக எடுத்து வச்சுட்டு வண்டி ஏறி கிளம்பணும். வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். ஒரு வழியாக எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம வெயில், தாங்கவே முடியல. இத்தனைக்கும் ஸ்டோல் கட்டிட்டு போயிட்டே கம்ப்ளீட்டாக டேன் ஆயாச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ரைஸ் வச்சாச்சு. ரொம்ப பசி. ஒரு கொஞ்சமாக ரைஸ் வச்சு ஊற மட்டும் போட்டிருக்கு. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதும் விசில் வச்சோம்னா ஒரு 3:30 போலலாம் சாப்பிட்றலாம். பயங்கர பசி வந்துருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.